வணக்கம் மக்களே, இன்னைக்கும் நமக்கு வந்த ஒரு ப்ரௌனி ஆர்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸை பார்த்துட்டு என்னோட குழந்தைக்கும் ப்ரௌனி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஒயிட் சுகர் கொடுத்ததே இல்லை, அதனால எங்களுக்கு ப்ரௌன் சுகரில் வந்து பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு இந்த ஆர்டரையும் நம்ம எடுத்தாச்சு. இந்த ப்ரௌனியுமே அவன் யூஸ் பண்ணாமல் பாத்திரத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டையும் நம்ம வச்சுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான ப்ரௌனி பேட்டரையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். 70 கிராம் டார்க் சாக்லேட், 50 கிராம் பட்டர் இங்கே வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்மளோட சாக்லேட்டும் பட்டரும் எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்குன்னு. இப்போ இதை பாத்திரத்தில் இருந்து எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இங்கே நான் 90 கிராமுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும் போதே வந்துட்டு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் உடச்சி விட்டுடுங்க. அப்படி நல்லா வந்து அது கரையலைன்னா உங்களோட ப்ரௌனி வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உள்ள நடுவில் வந்து ஓட்டை வர மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை நல்லா வந்து இது கூட கலந்துக்கோங்க. நான் என்னோட பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற நாட்டு சக்கரை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் பட்டரையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 50 கிராம் மைதா, 10 கிராம் கொக்கோ பவுடரை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே 6 இன்ச் ஸ்கொயர் டின்னை வந்து நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளோட பேட்டரை ஊற்றலாம். பாருங்கள், பேட்டரை ஊற்றும் போதே எவ்வளோ அழகாக வந்து அப்படியே மடிப்பாக வருதுன்னு. இதுக்கு பேர் தான் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்தால் தான் உங்களோட பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்மளோட பாத்திரம் 10 நிமிஷம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போவும் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷம் வந்து ஆகும் இது வந்து பேக் ஆகி முடியறதுக்கு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட ப்ரௌனி பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. இதை எடுத்து 1 மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை டீமோல்டு பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம ப்ரௌனியை பேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் கிளிங் ரேப் முதல்ல யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கிளிங் ரேப்பில் எடுத்து ஒவ்வொரு ப்ரௌனியையும் அடுக்கி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம பாக்ஸ்க்குள்ளே வைக்க போகிறோம். இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌனி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் ரீசன். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி பேப்பரோடு இருந்ததுன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பாக்ஸில் பேக் பண்ணி நம்ம ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.